பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சென்னை சாலிகிராமம் முத்தமிழ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து சென்னை வடபழனி முருகன் ஆலயத்திற்கு பால்குடம் மற்றும் அலகு குத்தி செல்லும் பக்த கோடிகளுக்கு முத்தமிழ் நகர் நண்பர்கள் சார்பாக அன்னதானம், மோர், ரசனா, தண்ணீர் பாட்டில், வெள்ளரிக்காய் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. கழுகு டிவி செய்திகளுக்காக உங்கள் நண்பன் TM இசக்கிமுத்து.
வணக்கம். இந்த பங்குனி உத்திர திருவிழாவுக்கு நாங்க 25-26 வருஷமா நாங்க வந்து நண்பர்களா சேர்ந்து இதை நாங்க இதை நண்பர்களா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. ஆமா, அதனால வந்து நாங்க இதை இன்னும் விரும்பி விரும்பி செய்யணும்னு எங்களுடைய நண்பர்கள் குழு சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல வந்து நாங்க வந்து சாப்பாடு தரோம், ஒரு 500 பேருக்கு. மோர் ஒரு ஒரு அண்டா தருவோம், ரத்னம் ஒரு அண்டா தருவோம், ரோஸ் மில்க் ஒரு அண்டா தருவோம். இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போன ஆண்டெல்லாம் வந்து பிஸ்கட் பாயிட்டா இருந்ததுன்னா நிறைய ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து உதவி பண்ணி நிறைய இது பண்ணாங்க. அவங்களுக்காக எல்லாம் நாங்க இன்னும் அந்த முருகன் அருளால நன்றி செலுத்திக்கிறோம். அந்த பித்து உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் முருகன் அருள் பெருகும்படி நாங்க இன்னும் வேண்டிக்கிறோம். அப்புறம் நம்ம முத்தமிழகர்ல இருந்து நம்மளுடைய பால் குடங்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வேல் குத்திக்குவாங்க. நூத்துக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து இங்க இருந்து, அதாவது நம்மளுடைய தாலி கிராமம் செல்வ விநாயகர் ஆலயத்துல இருந்து வடபழனி முருகன் ஆலயம் வரைக்கும் பக்தர்களுடைய வெள்ளம் தான் சொல்லணும். இது வந்து சாதாரண பண்டிகை இல்ல, இது பங்குனி உத்திர முருகனுடைய பண்டிகை. இது அதனால இங்க வந்து அந்த மக்கள் வந்து இப்ப நீங்களே பார்க்கலாம், அந்த ஏரியால மக்கள் வெள்ளம் அலைமோதும் அப்படியே. ஏன்னா அந்த பக்தி மார்க்கங்கள் வந்து நிறைய மக்கள் வந்து இப்ப பெருகுது. அது அதுக்காக நாங்க வந்து இந்த கழுகை டிவிக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு வருஷம் எங்களை வந்து பார்த்து நாங்க செய்யற அனைத்து குடைகளையும் அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கழுகு டிவி சேனல்ல. அவருக்கும் அந்த நிர்வாகி முத்தரசுக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.